ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் எபிசோட் 1ல் பட்டர் மில்க் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் சில்லி எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் ஜிஞ்சரு, அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் புதினா பதில் வந்துட்டு கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் அது இல்லாதனால நான் இதை வச்சு நான் செய்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஆக்சுவலி ஐஸ்ன்னு நினச்சிடாதீங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு கர்ட் தான். எங்கள் வீட்டில் ஃப்ரீசர் வச்சதுனால இது ரொம்ப கத்தியாகிடுச்சு. ஸோ அதனால் ரெண்டாக உடச்சி ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா போட்டு அரைக்கலான்னு சொல்லிட்டு நான் ஜாரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வச்சு தான் நான் கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட். ஸோ கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க கைஸ். ஸோ தட் நான் வந்துட்டு டெய்லி பேஸிஸில் வந்துட்டு வீடியோஸ் உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணுவேன். ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நான் நினச்ச கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணேன், நான் ரிமைனிங் இருக்கிற கோடையும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதனாலனா நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வெளியே வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் திக்காக பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி ஆட் பண்ணாமல் போதுன்றவளுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சிக்கிட்டேன். ஸோ தட் நம்ம வந்துட்டு இன்னொரு கண்டெய்னர் எடுத்து கூட நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுன்ற தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஐடியா பண்ணி திக்காக பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணேன்னா வந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பட்டர் மில்க் வந்துட்டு மெயினான இது வந்துட்டு உப்பு தான். ஸோ நீங்கள் உப்பு கரெக்டாக போட்டால் தான் வந்துட்டு உங்களுக்கு குடிக்கும் போது வந்துட்டு டேஸ்ட் தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த சம்மர் வந்துட்டு ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு லிக்விட் ஐட்டம் வந்துட்டு நிறைய கன்சியூம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஹைட்ரேட்டடாக இருக்கும் உங்கள் பாடி. ஸோ ஃபைனலி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள்.